நண்பர்களே எல்லாரும் ட்ரேடிங் வீடியோ போடுங்கன்னு மெசேஜ் பண்றீங்க. எனக்கும் வீடியோ போடணும்னு ஆசைதான். ஆனா ட்ரேடிங் எடுக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. ஏன் என்ன காரணம்னு இந்த காணொலியில சொல்லியிருக்கேன், முழுசா கேளுங்க. காலையில டேலி கிளாஸ் போறக்காக அதிகாலை 7:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு சாப்பிட போய் உட்கார்ந்தேன். இன்னைக்கு எங்க வீட்டுல 3 வகையான சாப்பாடு. அத்தை வீட்டுல மஷ்ரூம் பிரியாணி செஞ்சாங்கன்னு அங்க இருந்து மஷ்ரூம் பிரியாணி பார்சல் வந்துருச்சு. எங்க மம்மி தேங்காய் சாப்பாடும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செஞ்சாங்க. சாப்பிட்டு இருக்க ராஜு பாய் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. எங்க அம்மா போன் எடுத்து அட்டன் பண்ணி வாடா ராஜேஷ் சாப்பிடுவியாமான்னு பாசமா கூப்பிட்டாங்க. அப்புறம் ராஜேஷும் வந்துட்டான். நானும் ராஜேஷும் சேர்ந்து காலை உணவு நாக் அவுட் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். வாகனத்துல சிறிதளவு காத்து கம்மியா இருந்தனால, சிறிதளவுன்னு சொல்ல முடியாது, காத்து ரொம்பவுமே கம்மியா தான் இருந்துச்சு. வாகனத்துக்கு காத்தடிச்சுட்டு நாங்களும் காத்தா கிளாஸ்க்கு கிளம்பிட்டோம். என்னதான் நேரத்துல கிளம்புனாலும் டிராபிக்ல வரும்போது மண்டை சூடாகுது. கிளாஸுக்கு வந்துட்டு எங்க மேம் சம்ஸ் எல்லாம் புதுசா ஏதோ கொடுத்திருந்தாங்க. மேம் சொன்ன சம் எல்லாம் போட்டு அவுட் புட்டும் காட்டிட்டோம். வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து பக்கத்துல இருந்த அக்கா என்னையும் வீடியோ எடுத்து போடுறான்னு சொன்னாங்க. அந்த அக்காவே வீடியோ எடுத்து இன்னைக்கான ரீல்ல அப்லோட் பண்ணியாச்சு. நாங்க தான் கொடுத்த சம் எல்லாம் போட்டு அவுட் புட் காட்டிட்டுமே, இனி அடுத்து என்ன வேலை, கேம் தான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான், ராஜுபாய், மணி 3 பேர் மட்டும் வேலைக்கு கிளம்பிட்டோம். நண்பர்களே, நான் பார்ட் டைம் ஒர்க் போறதுனாலதான் என்னால ட்ரேடிங் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ட்ரேடிங் வீடியோஸ் அப்லோட் பண்றத நிறுத்தி இருக்கணும் ஒழிய ட்ரேடிங் பத்தி படிக்கிறத நிறுத்தல. எனக்கு அலாட் பண்ண பார்சல்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு நான் நேரத்துல வந்துட்டு ராஜுபாயும் மணிக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்ததும் வாகனத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ராஜுபாய் வீட்டுல அவனை இறக்கி விட்டுட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா வந்து கேட்டை திறந்தாங்க. வாகனத்தை உள்ள நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா குழந்தைவேல் குமிஞ்சு உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தான். என்னடா பண்ற குழந்தைவேலு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா இங்க பாருண்ணா நான் ஒண்ணு வரைஞ்சிருக்கேன்னு ஏதோ காட்டினா. அந்த அனிமி பேர் வேற மறந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீட்டுக்கு வந்ததும் எங்க அம்மா நைட் டின்னருக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்க. இரவு உணவு முடிச்சுட்டு இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை.